கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கார் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. வீட்டின் முன்பு காரை நிறுத்தியதை தட்டி கேட்ட வினோத்குமார் என்பவர் மீது இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்துல கிளிமனூர் பகுதியில பாத்தீங்கன்னா வினோத்குமார் என்பவர் வீட்டின் முன்னாடி பாத்தீங்கன்னா நேற்று 2 கார்கள்ல வந்த இளைஞர்கள் காரை அவர் வீட்டு முன்னாடி நிற்பாட்டியிருக்காங்க. இந்த வினோத்குமார் பத்தி இளைஞர்களிடம் காரை வேறு பக்கம் நிறுத்துமாறு கேட்டிருக்காரு. அப்போது அந்த இளைஞர்களுக்கும் வினோத்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த வாக்குவாதத்தை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தினரும் வினோத்குமாருக்கு ஆதரவாக வந்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா வினோத்குமாரை அந்த இளைஞர்கள் தாக்க ஆரம்பித்தார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்த மற்றொரு காரில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாக்குவாதத்தில் ஏற்பட்டு வினோத்துக்கு ஆதரவாக வந்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரை இயக்கி அவர்கள் மீது மோதினார். இந்த கார் மோதியில பார்த்தீங்கன்னா 2 பேர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வினோத்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்பொழுது அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் இந்த காட்சி பதிவாகி இருக்கு. அந்த காட்சியின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் அந்த இளைஞர்களை தேடி வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த காட்சி இப்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.